ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் என்று சொல்லுங்க. கர்த்தாவே நீர் என்னோடு பேசுங்கப்பா. இந்த நாளில ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் என்னோடு பேசி என்னை உருவாக்குங்க. ஆண்டவரே சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவானா என்னை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. ஓ ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணலாமே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நீங்க என்னோடு பேசுங்கப்பா. ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை உன்னை விடுதலையாக்க கூடியது. கர்த்தருடைய வார்த்தை உன்னை உயர்த்தக்கூடியது. கர்த்தருடைய வார்த்தை கேட்க கேட்க உனக்குள்ள ஒரு பெரிய விடுதலை இறங்கி வந்து கொண்டே இருக்கும். சகல பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்படும். வசனம் கேட்க கேட்க வியாதிகள் சுகமாகும். வசனம் கேட்க கேட்க உன்னுடைய கசப்புகள் மாறும், போராட்டங்கள் மாறும், பெரிய ஒரு விடுதலை உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தைக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஓடரப ஷகரபரியாந்தலரப. ஹalleluya 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 ஹalleluya. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். இருகரத்தால் தாங்கி என்னை சித்தம் போல் நடத்திடுமே. சித்தம் போல் எங்களை நடத்தும் ஆண்டவரே. உருவாக்கும் அப்பா, எங்களை உருவாக்கும் ஆண்டவரே. நல்ல பிதாவே, நீர் கொடுத்திருக்கிற வேத வசனத்திலிருந்து கர்த்தர் இந்த நாளில உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதையே பேசுவீராக. அதையே பேச அடியனை அனுமதிப்பீராக. உமக்கு சித்தமில்லாத ஒன்றும் பேசாதபடி நீங்க விரும்புறதை மட்டும் பேச அனுமதிங்க. ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் இருக்கட்டும், விடுதலையாய் மாறட்டும். கர்த்தர் அப்படியே செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிப்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இன்றைக்கு நல்ல ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் ஒருவேளை பல முறை நாம் படித்திருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்றபடி உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை அறிந்தவராய், உங்களுடைய இருதயத்தின் ஏக்கத்தை அறிந்தவராக இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். லேலூயா. தேவன் தெரிந்து கொண்ட தேவ பிள்ளைகள் அல்லது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், இயேசுதான் எனக்கு எல்லாமே என்று வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த உலகம் கொடுக்க கூடாத, உலகம் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு செய்யக்கூடாத நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். லேலூயா. அநேகர் அந்த ஆசீர்வாதங்களை கெடுத்து போடுகிறார்கள், தடை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
சில சாதாரணமான சின்ன சின்ன காரியங்களுக்காக இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை தடை செய்து கொண்டிருக்கிறார்கள். லேலூயா, லேலூயா. நீ தேவ சபைக்குள்ள வரும் பொழுது ஒரே ஒரு ஏக்கம் உனக்குள்ள காணப்பட வேண்டும், ஒரே ஒரு தாகம் உனக்குள்ள காணப்பட வேண்டும். என்னை ஆசீர்வதிக்கிறவர் ஜீவனுள்ள தேவன் மாத்திரமே. லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் இயேசு மாத்திரமே. அவரை மட்டுமே நான் நோக்கி பார்க்கும் பொழுது எனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு தருவார். லேலூயா. நீ வலதுபுறம் இடதுபுறம் திரும்பி பார்க்கும் பொழுது, நீ மற்றவர்களை பார்க்கும் பொழுது, மற்ற சகோதரனையோ சகோதரியோ நீ பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. நீ தேவனுடைய ஆலயத்துக்குள் வரும் பொழுது நீ செய்ய வேண்டிய காரியம் ஒரே ஒரு பார்வை. தேவனை மட்டும் நீ பார்த்து அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்துவாயானால், லேலூயா, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். அதுல 4 விதமான ஆசீர்வாதங்களை அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 1, நித்தமும் நித்தமும் கர்த்தர் உன்னை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை தினமும் நடத்துவார். லேலூயா. எப்பொழுதும் எந்த பஞ்சம் வந்தாலும், எந்த கொள்ளை நோய் வந்தாலும், எந்த புயல் காற்றடித்தாலும் கர்த்தர் என்னை நடத்துவார். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். ஏனென்றால் உங்களை நடத்துகிறவர் அவர் சாதாரண மனிதன் அல்ல. உங்களை நடத்துகிறவர் உங்களுடைய நீங்க எதிர்பார்க்கிற ஒரு ராஜா அல்ல, நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு மந்திரி அல்ல. உங்களை நடத்துகிறவர் ஒரு நாட்டினுடைய அதிபதி அல்ல, ஒரு குடியரசு தலைவர் அல்ல. உங்களை நடத்துகிறவர் சகலவற்றையும் உண்டாக்கின சகல அதிகாரம் உள்ள ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசு. லேலூயா. அவர்தான் நடத்துகிறவர். அவர்தான் நம்முடைய சங்கீதம் 48:14 படிக்கும் பொழுது வாசிங்க. 48ஆம் சங்கீதம் 14வது வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். லேலூயா. இந்த தேவன் யார்? அந்த தேவன் யார்? அந்த தேவன் மரணம் பரியந்தம் நம்மை நடத்துவார். யார் அந்த தேவன்? உங்களுக்காக எனக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி உங்களை மீட்டெடுத்தவர். லேலூயா. உங்களை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து தூக்கி எடுத்தவர், அழிவிலிருந்து தூக்கி எடுத்தவர், நரகத்துக்கு போக வேண்டிய உங்களை மீட்டெடுத்தவர். அவர் சதா காலங்களிலும் உங்களை நடத்துவார். மரண பரியந்தம் உங்களை நான் நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். லேலூயா. சொல்ற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை ஒரு நாள் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நீ நம்பி இருந்த அநேகர் உன்னை விட்டு விலகி போனாங்க. லேலூயா. நீ நேசித்த அநேகர் உன்னை விட்டு விலகி போனார்கள். உனக்கு கேரண்டி கொடுத்த அநேகர் உன்னை கைவிட்டு விட்டார்கள். நீ நம்பி இருந்த அநேகர் உன்னை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள். லேலூயா. நான் உன்னை உயிர் போனாலும் மறக்க மாட்டேன்னு சொன்னவங்க எல்லாம் உன்னை மறந்தாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவார். நம்ம ஆண்டவர் பாதியில விட்டுட்டு போறவர் அல்ல. நம்ம ஆண்டவர் உன்னை கரம் பிடிச்சிட்டாருன்னா பிடிச்சதுதான். லேலூயா. எங்க வரைக்கும் கொண்டு போவாராம் ஆண்டவர்? உன்னை கரம் பிடிச்சு எங்க வரைக்கும் கொண்டு போவாரு? பாடுங்க பார்க்கலாம். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு
தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். லேலூயா, லேலூயா. நித்தமும் உன்னை நடத்துகிறவர். ஆங்கிலத்துல the Lord will guide you continually. the Lord will guide you அப்படின்னா கர்த்தர் நம்ம வழி நடத்துகிறவர். லேலூயா. நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை தந்து நடத்தி கொண்டே இருப்பார். எங்க போகணும், எங்க வரணும், என்ன செய்யணும்னு அவர் நம்மை நடத்தி கொண்டே இருப்பாராம். லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டே இருப்பார். லேலூயா. யாரு நம்ம நடத்த முடியும்? யோசித்து பாருங்க. சாத்தான் உங்களை நடத்த முடியுமா? அவன் நடத்தினா எங்க கொண்டு தள்ளுவான்? பாதாளத்துல கொண்டு தள்ளிடுவான். லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் நெருக்கமும், பாதாளத்துக்கு போகிற வாசல் விரிவும் விசாலமா இருக்கு. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் பிரவேசிக்கிறாங்க அது வழியா. ஆனா ஜீவனுக்கு பிரவேசிக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் தான். ஏன்னா இடுக்கம் நெருக்கமான பாதை. ஆனா அந்த பாதையிலும் கர்த்தர் நித்தமும் உங்களை நம்மை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவார். லேலூயா. அவர் நம்ம நடத்தலைன்னா நம்ம ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி அழைத்து கொண்டு வந்து லேலூயா. குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செம்மையும் ஆக்குவேன். இந்த காரியத்தை செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். பாருங்க, ஆண்டவர் சொல்ற குருடர்கள் தான், கண்ணு தெரியாதவங்க தான், ஒண்ணுமே தெரியாதவங்க தான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அவர்களை அறியாத பாதையில நான் நடத்துவேன். தெரியாத பாதை தான், அவங்களுக்கு வழி தெரியாது, அவங்களுக்கு கண்ணு தெரியாது, எங்க போகணும்னு தெரியாது, எதை செய்யணும்னு தெரியாது, எப்படி வாழ்க்கை நடத்தணும்னு தெரியாது, எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியாது, என்ன செய்யணும்னே தெரியாது. ஆனால் அவர்களை நான் என்ன பண்ணுவேன்? நான் நடத்துவேன். லேலூயா. நான் நடத்துவேன். தேவ பிள்ளையே, ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில எனக்கு ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, ஒன்னும் தெரியலனாலும் பரவாயில்ல, நான் உன்னை கரம் பிடித்து நடத்துவேன். லேலூயா. குருடரை அவர்கள் அறியாத வழியில நான் நடத்துவேன். நீ கரம் பிடித்திருக்கிறது சாதாரண மனுஷனை அல்ல, நீ கர்த்தருடைய கரத்துல பிடித்திருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆண்டோட கரத்தை பிடிச்சிருக்கிறீங்க? ஆமா. மனுஷனை பார்த்தீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. லேலூயா. எவ்வளோ பெரிய செல்வாக்குள்ள மனுஷனா இருக்கட்டும், எத்தனை கோடீஸ்வரனாக இருக்கட்டும், ஒன்னு சொல்றேன், ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போய் விடும். அத்தனை இழந்து நிற்கிற சூழ்நிலை வரும். லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளையே, மனுஷனை பார்க்காதீங்க, கர்த்தரை மட்டும் பாருங்க. கர்த்தரை மட்டும் பாருங்க. பணம் ஒரு நாள் போயிடும், அழகு ஒரு நாள் போயிடும், செல்வாக்கு ஒரு நாள் போயிடும், சொத்துக்கள் ஒரு நாள் போயிடும். எதுவுமே மாறாதது ஆண்டவரா இயேசு மாத்திரமே. லேலூயா. அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அதை பற்றி கொள்ளுங்கள், அதை பிடித்து கொள்ளுங்கள். அது உங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டே இருக்கும், ஆசீர்வதித்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன், கைவிடவே மாட்டேன். ஒண்ணுமே அறியாதவங்க தான், தெரியாதவங்க தான்,
பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் பார்க்கும் பொழுது, சீசர்களை பார்க்கும் பொழுது, கர்த்தர் அவர்களை அழைக்கும் பொழுது அவர்களுக்கு ஒண்ணும் தெரியலதான். அவர்களுக்கு தெரிஞ்சது கடல்ல மீன் பிடிக்கணும், வலை போடணும், அவ்வளவுதான். இதுதான் தெரியும். மீன் கிடைக்குதோ இல்லையோ, கடல்ல வலை போடணும், இதுதான் அவங்களுக்கு தெரியும். வேற ஒண்ணுமே தெரியாது, எழுத தெரியாது, படிக்க தெரியாது. ஆனால் கர்த்தர் அவர்களை அழைத்த நாள் முதல் அவர்களை நடத்தினார். லேலூயா. தினம் தினம் அவர்களை நடத்தினார். அவர்கள் மீறி போகும் பொழுதும், அவர்கள் எதிர்த்து பேசும் பொழுதும், அவர்களுக்கு தெரியாத காரியங்களை அவர்கள் செய்யும் பொழுதும் கூட கர்த்தர் அவர்களை மன்னித்து அவர்களை நடத்தி கொண்டே வந்தார். எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில மீறுதல்கள் வந்திருக்கிறது, எத்தனை முறை பாவங்கள் வந்திருக்கிறது, எத்தனை முறை கர்த்தருக்கு கீழ்ப்படியாத நேரங்கள் வந்திருக்கலாம். அந்த நேரத்திலும் கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறாரே, எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய கிருபை. அல்லேலூயா. அவர் நம்மை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். ஏசாயா 48 17 வசனம். 48:17. 48:17. பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் தானே. லேலூயா. அவர் நித்தமும் நடத்துவது எப்படி நடத்துவாராம்? பிரயோஜனமானவைகளை நமக்கு போதித்து நடத்துவார். பிரயோஜனமானவைகளை போதித்து நடத்துவார். நீ ஆலயத்துக்கு வரும் பொழுது கர்த்தர் உன்னோடு பேசுவார். வேதத்தை எடுக்கும் பொழுது கர்த்தர் உன்னோடு பேசுவார். ஜெபிக்க உட்காரும் பொழுது கர்த்தர் உன்னோடு பேசுவார். பாடல்கள் மூலமாக, செய்திகள் மூலமாக, ஏதோ சில காரியங்கள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பார். இந்த காரியத்தை செய், இந்த வழியாய் நட. லேலூயா, லேலூயா. அழகா ஃபாதர் ஒரு பாட்டு பாடுவதில்லை, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. அல்லேலூயா. நம்ம எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எந்த இடத்திற்கு போக வேண்டும், கர்த்தர் நமக்கு போதித்து நடத்துவார். பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே. நித்தம் நித்தம் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். எதற்காக நாம் ஆராதிக்கிறோம், எதற்காக நாம் ஆண்டவரே என்று கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம், எதற்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் நம்மை நடத்துவார். அவர் நம்மை கைவிட மாட்டார், அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். லேலூயா, லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவராக. இரண்டாவது காரியம், மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி. வறட்சியான நேரங்களில், வனாந்தரமான வாழ்க்கை வரும் பொழுது, ஒரு குறைவுள்ள வாழ்க்கை வரும் பொழுது, நம்முடைய மனம் தளர்ந்து போன ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, கலங்கி நிற்கிற நேரங்கள் வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், உன் ஆத்மாவை திருப்தியாக்கி. லேலூயா. திருப்தியாக்கினா அதுல ஆங்கிலத்தில் சொல்லப்படுற satisfy your desire in God's place. Desire, satisfy in desire அப்படின்னா உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர், உன்னுடைய விருப்பத்தின்படி உன்னை நடத்துகிறவர். லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரர் சொன்ன, அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தருவார், உன் விருப்பத்தை நிறைவேற்றுவார், உன்னை திருப்தியாக்குவார். லேலூயா. வறட்சியான காலங்களில், வறட்சியான காலங்களில் ஆத்மாவை திருப்தியாக்குவார், செழிப்பான காலங்களில் அல்ல. லேலூயா. இப்போ மாம்பழ சீசன், அப்படிதானே?
மாம்பழ சீசன், பலாப்பழ சீசன். இப்போ நல்ல பழங்கள் நிறைய கிடைக்கிற சீசன். போன வருஷம்லாம் அந்த மாதிரி கிடையாது. இந்த வருஷம் கூவி கூவி விற்கிறாங்க. எத்தனை ரூபா? 5 ரூபா, 7 ரூபா, 10 ரூபா கிலோ. 1 கிலோ மாம்பழம் கிடைக்கிறதுக்கு பார்த்துருக்கீங்களா? போன வருஷம் எல்லாம் இல்லை, அவ்வளவு மலிஞ்சு போச்சு. லேலூயா. இந்த நேரத்துல நமக்கு மாம்பழம் சாப்பிடுறது இல்ல, மாம்பழமே கிடைக்காத சூழ்நிலையில, கிடைக்காத சீசன்ல மாம்பழம் கிடைக்கும் தெரியுமா? அதுதான் கிருபை. லேலூயா. பஞ்சம் தலைவிரித்து ஆடும் பொழுது, எல்லா இடங்களிலும் குறைவுகள் வரும் பொழுது, ஒன்றுமே கிடைக்க கூடாத சூழ்நிலைகள் வரும் பொழுது, அந்த நேரத்துல கர்த்தர் நம்மை போஷிக்கிறார் தெரியுமா? அதுதான் கிருபை. லேலூயா. ஒரு குறையும் இல்லாமல் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஒரு சில வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார். மனாந்தரமான வாழ்க்கைன்னு சொல்லி பாரப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. எனக்கு வருமானம் இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. குடும்பத்துல எந்த செழிப்பும் பார்க்க முடியலையே, வருத்தப்படாதீங்க. கர்த்தர் உன்னை போஷிக்கிற கர்த்தர். உன்னை போஷிக்கிறது மாத்திரமல்ல, திருப்தியாக்குகிற கர்த்தர். லேலூயா. அப்படிதானே? வனாந்தரமான இடத்துல இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் 3 நாள் பிரசங்கிக்கிறார். ஜனங்கள் திரளாய் கூடி வருகிறார்கள். 3 நாள் பிரசங்கம் முடிய போகிறது, சாயங்காலம் ஆகிறது. 3வது நாள் சாயங்காலம் ஆகும் பொழுது நேரம் இருட்டக்கூடிய சூழ்நிலை வருகிறது. பிரசங்கத்தை நிறுத்திவிட்டார். ஜனங்கள் எல்லாம் வீட்டுக்கு போக வேண்டும். இயேசு சொல்லுகிறார், இப்படியே ஜனங்கள் போனால் வழியிலே சோர்ந்து போவார்கள். இவ்வளவு நேரமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு பலப்பட்டு கொண்டிருந்தார்கள். இனி பசியோடு கூட போகக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சீசரிடத்தில் சொல்லும் பொழுது, சீசர்கள் சொல்லுகிறார்கள், இது வனாந்தரமான இடம், இது வனாந்தரமான இடம். நேரமும் சாயங்காலம் ஆகிவிட்டது, எங்கே போய் வாங்க முடியும்? வனாந்தரத்திலும் ஒன்றுமில்லை, அக்கம் பக்கத்தில் வாங்க வேண்டும் என்று சொன்னாலும் நேரம் இருட்ட போகிறது. யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. யார் உதவி செய்ய முடியும்? 1-2 பேர்கள் அல்ல, சுமார் புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20,000 ஜனங்கள் அங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பது சாதாரணமான காரியம் அல்ல. ஆனால் வனாந்தரத்துல வழியை உண்டு பண்ண கர்த்தரால முடியும் என்பதை அந்த இடத்துல இயேசு சாதித்து காட்டினார். லேலூயா. ஒன்றுமில்லாத இடத்துல ஒன்றை உருவாக்க முடியும் என்பதை நம்ம ஆண்டவருக்கு முடியும், நம்ம விசுவாசிக்கிறவருக்கு முடியும். நம்புறீங்களா? உங்க இருதயத்துல வச்சிருக்கிறீங்கல்ல ஏசப்பா, அந்த ஏசப்பாவால முடியும். உன்னுடைய குறைவை நிறைவாக்க அவரால முடியும். லேலூயா. உனக்கு வேண்டிய வருமானத்தை தர கர்த்தரால முடியும். உன் வியாதியை மாற்ற கர்த்தரால முடியும். உன் பிரச்சனைகளை மாற்ற கர்த்தரால முடியும். தேவ பிள்ளையே, வறட்சியான நேரத்துல உன் ஆத்மாவை திருப்தியாக்குகிற கர்த்தர். லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், 63ஆம் சங்கீதம் 1வது வசனத்துல, 63ஆம் சங்கீதம் 1வது வசனம், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. லேலூயா. கர்த்தருடைய வறண்ட இடத்துல நமக்கு தேட வேண்டியது ஒரே ஒரு இடம்தான் உண்டு. வறட்சி வரும் பொழுது, வனாந்தர பாதை வரும் பொழுது நீ தேட வேண்டியது ஒரே ஒரு இடம்தான். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், வறண்ட நேரத்துல நான் கர்த்தரை தேடுகிறேன். ஏன்னா வறட்சியான காலங்களில் திருப்தி ஆக்குறது கர்த்தர் மட்டும்தான், கர்த்தர் மட்டும்தான். நிறைய காரியங்களை நம்ம சொல்லிட்டே போலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல போகும் பொழுது அங்க எந்த ஆகாரமும் இல்லை. பல லட்சம் ஜனங்கள் போயிட்டு இருக்கிறாங்க. பல லட்சம் ஜனங்கள் போகும் பொழுது வனாந்தரத்துல கர்த்தர் வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தருளினார். லேலூயா.
அவருக்கு வானத்தையும் திறந்து கொடுக்க முடியும், பூமியையும் திறந்து கொடுக்க முடியும், காத்தடிச்சும் கொண்டு வந்து கொடுக்க முடியும். லேலூயா, லேலூயா. பறக்கிற காக்காவையும் கொண்டு கொடுக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்பி இருக்கிற நம்ம, அவரை விசுவாசிக்கிற நம்ம ஏன் சோர்ந்து போகணும்? ஏன் பயப்படணும்? என்னை போஷிக்கிறவர் கர்த்தர், தைரியமா சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, அந்த வார்த்தை சொல்ல, வறட்சின்னு சொன்னா ஆங்கிலத்துல சொல்லும் பொழுது அந்த வார்த்தை கருகிய பூமியாம். கருகிய பூமி அப்படின்னா ஒரு புல் பூண்டு கூட இல்லாத இடமா இருந்தா கூட, ஒரு புல்லு கூட முளைக்கிறதுக்கு சாத்தியமே இல்லைன்னா கூட, அந்த இடத்திலையும் கர்த்தர் உன்னை போஷிப்பாராம், உன்னை நடத்துவாராம். லேலூயா, லேலூயா. ஏதோ வேலை கிடைக்கல, எந்த வேலையும் கிடைக்கல, எந்த சம்பளமும் இல்லை, எந்த வருமானமும் இல்லை, எப்படி ஆண்டவரே நாளைக்கு எப்படி நான் சாப்பிட முடியும் அப்படின்னு நீங்க பாரப்பட்டு இருந்தீங்கன்னா, அந்த இடத்திலும் கர்த்தர் உன்னை போஷிக்க காகங்களை அனுப்புவார், அற்புதங்களை செய்வார். ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படுவதே இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. லேலூயா. கொஞ்சம் கவனிங்க. என்ன கவனிங்க? பைபிள் கொண்டாதவங்க எல்லாம் கையை தூக்குங்க பார்க்கலாம். எனக்கு பைபிள் திறந்து படிக்க முடியாதுன்னு சொல்றவங்க எல்லாம் கையை தூக்குங்க. பைபிள் வாசிக்க எனக்கு தெரியாதுன்னு சொல்றவங்க. ஒரு நபர் தான் பைபிள் படிக்கணுமா? ஏன் உங்களுக்கு படிக்க முடியாதா? எத்தனை பேர் பைபிள் படிக்க முடியும், பைபிள் வாசிக்க தெரியும்ன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். லேலூயா. எல்லாரும் வசனத்தை எடுத்து படிங்க. எல்லாரும் எவ்வளவு வேகமா வசனத்தை எடுக்க முடியுமோ. எங்க சபையில எல்லாம் பாத்தீங்கன்னா 5 பேர் 6 பேர் சவுண்ட் கேட்கும் ஒரு வசனத்தை படிக்கிறதுக்கு. 5 பேர் 6 பேர் ஒரே நேரத்துல அப்படியே சவுண்ட் கேட்டே இருக்கும். அதுல எல்லாரும் விட்டுருவாங்க, கடைசியில் ஒரு ஆள் படிப்பாங்க தெளிவா. இங்க என்னன்னா எல்லாம் பைபிளை வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறோம், பைபிளை திறக்கிறது கூட இல்லை. லேலூயா. பைபிளை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பைபிளை திறக்கல, பைபிளை பார்க்கலன்னா வசனத்தை சொல்றது யாருக்கு? யாருக்கு? எல்லாரும் பைபிளை திறந்து படிக்கணும். லேலூயா, லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வனாந்தரமும் வறண்ட நிலமும் என்ன செய்யுமா? மகிழுமா. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து மகிழ்ச்சியாயிருக்கும், அது பூரிப்பாயிருக்கும். கர்த்தருடைய பிள்ளையே, என்னுடைய வாழ்க்கை வனாந்தரமா இருக்குதுன்னு யோசிக்காதீங்க, என்னுடைய வாழ்க்கை வறண்ட நிலமா இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. அந்த வறண்ட நிலத்தை செழிப்பாய் மாற்றுகிற கர்த்தரை நோக்கி பாருங்கள். லேலூயா. வயல்வெளியாய் மாறும், வயல்வெளியாய் மாறும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். வனாந்தரம் வனாந்தரமா இருக்கும், பாழான இடம் பாழான இடமா இருக்கும். ஆனா ஆவி ஊற்றப்பட்ட பிறகு அது வயல்வெளியாய் செழிப்பாய் மாறுமா. லேலூயா, லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் நமக்கு உபதேசிக்கும் பொழுது, கர்த்தர் வசனத்தை தரும் பொழுது, அந்த வசனத்தை கர்த்தர் எனக்காக பேசுகிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். தெரியுமா உங்களுக்கு? எப்போ இந்த வார்த்தை எனக்கானது என்று நான் எடுத்துக்கொள்ளுகிறேனோ அப்பொழுது என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். மாற்றம் வர்றது மட்டும் இல்லை, ஆசீர்வாதம் வந்துடும். லேலூயா. நம்ம நிறைய பேர் என்னன்னா, வசனம் நம்ம காதுக்கு வர வர அப்படியே தட்டி தள்ளுறோங்க. எப்படி? இந்த வசனம் யாருக்கு? அவளுக்கு. இந்த வசனம் அவருக்கு. இது எனக்கு இல்லை, அவங்க தட்டி அங்க தள்ளுறோம். இது அவங்களுக்கு. பத்தியா? கரெக்டா பேசினாரு. அந்த சகோதரிக்கு கரெக்டா பேசுறாரு, இந்த சகோதரனுக்கு கரெக்டா பேசுறாரு. ஏன் வேற நமக்கு பேசலையா? லேலூயா, லேலூயா. எப்போ வசனத்தை எல்லாமே எனக்காக தான் கர்த்தர் பேசுறாருன்னு நினைச்சா, ஆசீர்வாதமும் உனக்கு தான், கண்டிப்பும் உனக்கு தான், சிக்ஷையும் உனக்கு தான், எல்லாமே நமக்கு தான். லேலூயா. இந்த இங்க எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, வனாந்தரமும் வறண்ட நிலமும் கழித்து கடுவழி செழித்து
புஷ்பத்தை போல செழிக்குமா. லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை செழிக்க பண்ணுவார். வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்றுவார். லேலூயா. இங்க அதுல ஒரு வசனத்துல சொல்லப்படும், அதே ஏசாயா 58ல இன்னொரு வசனம் உண்டு. 8வது வசனம் படிங்க. விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. அல்லேலூயா. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. ஒருவேளை இன்றைக்கு வறட்சியாக நீ காணப்படலாம், இன்றைக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில நீ காணப்படலாம். ஆண்டவரே, வரும் நாட்களிலே நான் என்ன செய்வேன் என்று ஒரு கேள்விக்குறியோடு உன் வாழ்க்கை காணப்படலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். அல்லேலூயா. ஒரு வசனம் கூட படிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 3வது வசனம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். நல்லா கவனிங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஆறுகளை ஊற்றுவேன். லேலூயா. லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா பல வருஷங்கள் தேவையில்லை. கர்த்தர் ஒரு மகனுடைய வாழ்க்கை, ஒரு மகளுடைய வாழ்க்கையை உயர்த்த நினைச்சிட்டாருன்னா வருஷங்கள் எல்லாம் தேவையில்லை. ஆனா ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆசீர்வதிப்பதற்கு இவன் பாத்திரவானா இருக்கிறானா, அதான் பார்க்கிறார். அந்த பாத்திரவானா இருந்தா ஒரு நொடி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு, அதற்கு வருஷ கணக்கு தேவையில்லை. லேலூயா. நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரவனாய் மாறுவதற்காக ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டே இருங்கள். ஆண்டவரே, என்னுடைய நிலைமை இதல்ல. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கும் பொழுது திருப்தி படாதீங்க. ஆண்டவர், எனக்கு இந்த 10,000 ரூபாய் சம்பளம் இல்ல, எனக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம் வேணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? லேலூயா. நான் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கணும் ஆண்டவரே, அதற்காக எனக்கு வாசலை திறந்தருளுங்கன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தர் உன்னை போதித்து நடத்துவார். இந்த பாதையில நட, இப்படி போனேன்னா நீ ஆசீர்வதிக்கப்படுவ, நீ உயர்த்தப்படுவ. கர்த்தர் உனக்கு போதித்து கொண்டே இருப்பார். லேலூயா. 10,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் பொழுது நம்ம அங்க பயங்கரமா எல்லாமே உலகமே நம்ம கைக்குள்ள இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஆராதனைக்கு 11 மணி 12 மணி, சபைக்கு இந்த இதுக்கே 12 மணின்னா ஒருவேளை அந்த 10,000 20 ஆக்குனாருன்னா ஆராதனையே இல்ல. அப்ப எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? யோசித்து பாருங்க. லேலூயா. நீ 10,000 ரூபாய் வாங்கும் போது 9:45 வந்து முட்டியில நின்னா கர்த்தர் பாப்பாரு, இது 10,000 அல்ல 50,000 கூட்டணும். லேலூயா. 50,000 கூட்டும் பொழுது அதே நிலைமையில நின்னா 50,000 1,00,000 ஆக்கணும். இது அவருக்கு லேசான காரியங்க. அவருக்கு லேசான காரியம். நான் சும்மா சொல்லல, வசனத்துல இருந்து சொல்றேன், விசுவாசத்தோட சொல்றேன். நம்ம சபையில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் வரும் நாட்கள்ல 1,00,000 2,00,000 சம்பளம் வாங்குற பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். லேலூயா. என்னைக்கும் கஷ்டம் அல்ல, என்றைக்கும் தரித்திரம் அல்ல, என்றைக்கும் பசி பட்டினி அல்ல, என்னைக்கும் எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு இல்ல. நான் 10 பேருக்கு உதவி செய்யணும். லேலூயா. என்னால நான் 10 பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு உள்ள அந்த பாரத்தோட வாஞ்சையோட நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் கரங்களை பலப்படுத்துவார். லேலூயா. அவர் சொல்றாரு, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். பாருங்க, உன் சந்ததியின் மேல, உன் சந்தானத்தின் மேல கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். லேலூயா. நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்கும். அப்படிதானே? 112ஆம் சங்கீதத்துல முதல் வசனத்துல, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி இந்த பூமியில பலத்திருக்கும். கர்த்தருக்கு பயந்திருக்கிற நம்முடைய சந்ததி இந்த பூமியில பலத்திருக்கும், அது ஆசீர்வாதமாயிருக்கும். லேலூயா. 2 காரியம் சொல்லிருக்கேன். 1, நித்தமும் நம்மை நடத்துவார். 2வது, வறட்சி ஆனாலும் உன் ஆத்துமாவை
திருப்தியாக்குவார். உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். அந்த வறட்சியின் நாட்களிலும் நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ அதை நிச்சயமாய் கர்த்தர் தருவார். லேலூயா. நான் சொல்றேன், நான் சாதாரண அந்த ஆகார விஷயங்கள்லயே நாங்க எதை எதிர்பார்க்கிறோமோ அடுத்த அடுத்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல அது எங்களுக்கு கிடைச்சிருக்கும். லேலூயா. ஏன் கர்த்தர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அது ஒரு வாழைப்பழமா இருக்கும், கறி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும், சின்ன சாதாரண அல்ப ஆசைகள் தான். ஆனா கையில பணம் இல்லைன்னாலும் அடுத்த அந்த நாள்ல ஏதோ ஒரு வாளிய வாசலை கர்த்தர் திறந்திருப்பார். நம்ம சின்ன சின்ன விருப்பத்தை கூட கர்த்தர் நிறைவேற்ற முடியுமானால் எவ்வளவு பெரியவர் பாருங்க. நம்ம அதுல இருந்து சிந்திக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? என்னை குறித்தும் கர்த்தர் கரிசனை உள்ளவரா இருக்கிறாரே. லேலூயா. என்னை குறித்தும் அவர் கண்ணோக்கமா இருக்கிறாரே. எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. அதுதான் நம்ம யோசிக்கணும். மூன்றாவது அவர் சொல்றார், உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். ஆங்கிலத்துல மேக் யுவர் போன் ஸ்ட்ராங் அப்படின்னா எலும்புகளை என்ன பண்ணுவாராம்? பலப்படுத்துவாராம். நல்ல பலன் உள்ளதாய் மாற்றுவார். லேலூயா. என்னால நடக்க முடியல, என்னால குனிய முடியல, குனிஞ்சா நிமிர முடியல. எத்தனையோ பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, உட்கார்ந்தா எழுந்திரிக்க முடியல, எலும்பெல்லாம் தேஞ்சி போயிடுச்சு, எலும்பெல்லாம் வீக் ஆயிடுச்சு, எலும்பெல்லாம் உலர்ந்து போயிடுச்சு, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர் உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார், நிணமுள்ளதாக்குவார், பலனுள்ளதாக்குவார், நல்ல புஷ்டியாய் மாற்றுவார். லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சங்கீதம் 6:2 படிங்க. 6 சங்கீதம் 2வது வசனம். நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. ஆண்டவரே என்னை குணமாக்கும், என் எலும்புகள் எல்லாம் நடுங்குகிறது. சங்கீதக்காரன் சொல்றாரு, இந்த எலும்பெல்லாம் என்ன பண்ணுதான்? நடுங்குதான். சிலர் சொல்லுவாங்கல்ல, என்னடா பயப்படுற, உனக்கு முதுகெலும்பு இல்லையாடான்னு கேட்பாங்க. முதுகெலும்பு இல்லையா? நம்ம முதுகெலும்பு தான் என்னது? ஸ்ட்ராங்கான எலும்பு இல்லையா? நிமிந்து நிற்கக்கூடியது அதுதான். பயந்து நடுங்கிறவன் பார்த்து, என்னடா உனக்கு முதுகெலும்பே இல்லையாடா, ஏன்டா இப்படி நடுங்குறன்னு கேட்பான். சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே என்னை குணமாக்குங்கப்பா, என் எலும்புகள் எல்லாம் நடுங்குது ஆண்டவரே. எத்தனை பேருடைய எலும்புகள் நடுங்குகிற தெரியுமா? சரீரத்தில் உள்ள எலும்புகள் மட்டுமல்ல, வாழ்க்கையே நடுங்கி கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிற வாழ்க்கை எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஒரு ஸ்டடியில, ஆண்டவரே நான் நாளைக்கு எப்படி வாழ்வேன், நாளைக்கு எதை வச்சு நான் சாப்பிடுவேன், நாளைக்கு எந்த வீட்டுல நான் தங்குவேன், என்ன செய்வேன் ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன, பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன, இதை குறித்து பதட்டப்படுகிற அநேகர் இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. உங்களை பார்த்தா சொல்றாரு, கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார், ஒரு நாளும் இடறி விழ பண்ணவே மாட்டார். லேலூயா. லேலூயா. என் எலும்புகள் நடுங்குகிறது ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில நான் தைரியமா இருக்க முடியும், எப்படி ஆண்டவரே நான் தைரியமா இருக்க முடியும் என்று பல கேள்வியோடு நீங்க வந்திருப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் ஸ்திரப்படுத்துவேன். லேலூயா. ஏன்னா நீங்க வந்திருப்பது எந்த மனுஷனும் தேடி அல்ல, ஜீவனுள்ள தேவனை தேடி வந்திருக்கிறீங்க. உங்களுக்காய் அடிக்கப்பட்ட இயேசுவை பார்க்க வந்திருக்கிறீங்க. அவருடைய சட்டையின் மறைவில வந்திருக்கிறீங்க. அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார், உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். லேலூயா. 32ஆம் சங்கீதம் 3வது வசனம். இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, என் எலும்புகள் எல்லாம் நடுங்குகிறதுன்னு. இப்ப என்ன சொல்றாரு? நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று.
அடக்கி வச்சு அழ முடியாம சொல்ல முடியாம யாரிடத்திலும் அந்த என்னுடைய கஷ்டத்தை சொல்ல முடியாமல் அடக்கி 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 அழுது 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 என் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிட்டான். உலர்ந்து போயிற்று. அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல ஒரு குடும்பத்தை சந்தித்த பொழுது அந்த சகோதரர் மிகுந்த பலவீனமாய் மாறிவிட்டார். மிக பயங்கரமான ஒரு பலவீனம், மரண படுக்கை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த சகோதரி இப்ப விடுதலை ஆயிடுச்சு. இப்ப அந்த சகோதரி சொல்றாங்க என்கிட்ட, பாஸ்டர் மாச கணக்கா அழுது 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 என்னுடைய முகமே மாறிவிட்டது. என்னையே ஆரோக்கியமா இருந்த அந்த சகோதரியே சொல்றாங்க, என்னையே பார்ப்பதற்கு உரு தெரியாமல் போய்விட்டது. அல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது தெரியுமா? எத்தனை பேருடைய வாழ்க்கை இப்படி போய்கொண்டிருக்கிறது தெரியுமா? வெளியே பார்ப்பதற்கு ஒருவேளை அழகாய் தெரியலாம், வெளியே பார்ப்பதற்கு ஒருவேளை ஆசீர்வாதமாய் இருப்பது போல் தோன்றும், வெளியே பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாய் இருப்பதை போல் தோன்றும். ஆனால் உள்ளுக்குள்ள அழுது 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 நாளுக்கு நாள் மெலிந்து 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 இந்த சங்கீதக்காரன் சொன்னது போல, கர்த்தாவே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, உலர்ந்து போயிற்று. கர்த்தர் சொல்லுகிறார், உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவேன், உன் எலும்புகளை புஷ்டியாய் மாற்றுவேன். ஒருவேளை நீ அடக்கி அடக்கி வைத்துக் கொண்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். உன் வேதனைகளை கர்த்தர் பார்க்கிறார். உன் துக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். உன்னுடைய எலும்புகளை நிணமுள்ளதாக்கி உன் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. இயேசுவை நம்பி வந்தவங்க ஒரு நாளும் இடறி விழுவதே இல்லை, தடுமாறி போவதே இல்லை. கொஞ்ச நாள் அப்படி ஒரு பதட்டம் போல தோணும், கொஞ்ச நாள் ஒரு கஷ்டத்தை ஏதோ ஒரு விதத்துல சாத்தான் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீங்க விழுந்துடணும் விழுந்துடணும் விழுந்துடணும்னு சொல்லி சாத்தான் சில காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பான். போல்டா நில்லுங்க, தைரியமா நில்லுங்க, சாத்தான் விட்டுட்டு ஓடிடுவான். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நமக்கு செய்கிற வேலை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிங்க. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், தேற்றப்படுவீர்கள். உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீங்க பாரத்தோட இருக்கிறீங்கன்னா, கலங்கி நிற்கிறீங்கன்னா, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். அல்லேலூயா. தாய் ஒரு பிள்ளையை எப்படி தேற்றுவளென்று எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும், தகப்பன்மார்களுக்கும் தெரியும். ஒரு பிள்ளை அழும் பொழுது எவ்வளோ கஷ்டத்தில் அந்த பிள்ளை அழுதாலும், எவ்வளவு தடுமாறி அந்த பிள்ளை அழுதாலும், சரீரத்துல வேதனையோடு காயத்தோடு அந்த பிள்ளை அழுதாலும், தாய் தூக்கி அப்படியே தோள் மேல் போட்டுக்கொண்டு தட்டி கொடுத்துட்டாங்கன்னா அந்த பிள்ளை அழுகை அப்படியே நிப்பாட்டிடும். அல்லேலூயா. வேற யாரு தூக்கி போட்டாலும், என்னென்ன சவுண்டு கொடுத்து பார்த்தாலும், என்னென்ன தாலாட்டு பாடினாலும் அந்த பிள்ளை என்ன செய்யாது, அழுக நிறுத்தாது. ஆனா தாய்க்கு சவுண்டு மட்டும் கேட்டுச்சு, தாய்க்கு அந்த அரவணைப்புக்குள்ள அது வந்துச்சுன்னா அந்த பிள்ளையோட அழுக அப்பவே நீக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள், நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் தேற்றப்படுவீர்கள். உங்களுக்கு பல பாரம் வெளியில இருக்கும், பல பிரச்சனைகள் வெளியில இருக்கும், உங்க குடும்பத்துல பல பிரச்சனைகள் இருக்கும். ஆனா ஆலயத்தில் வரும் பொழுது நீங்கள் தேற்றப்படுவீர்கள். அல்லேலூயா. உங்களுடைய குறைவுகள் நிறைவாகும், உங்களுடைய பிரச்சனைகள் மாறும், உங்களுடைய வேதனைகள் மாறும், நீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இங்க நிறைவேறும். அப்பொழுது நீங்கள் தேற்றப்படுவீர்கள், தேற்றப்படுவீர்கள். அப்படி தேற்றப்படும் பொழுது உங்கள் இருதயம்
மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்குமா. ஆமா, உலர்ந்து போயிருக்கிற எலும்புகள், காய்ந்து போயிருக்கிற எலும்புகள், இனி இது முளைக்குமான்னு நினைக்கிற எலும்புகள் எல்லாம் பசும் புல்லை போல செழிக்குமா. லேலூயா, பசும் புல்லை போல செழிக்கும். அதனால உலர்ந்து போயிருக்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க. லேலூயா. 3 4வது ஆசீர்வாதம் அவர் சொல்றார், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார் பாருங்க. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். 1-2 வசனங்களை மட்டும் வாசித்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிங்க. எரேமியா 31, 11, 12. அவனிலும் பலத்த சத்துருவின் கையில் இருந்து அவனை விடுதலையாக்கி ம் 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 ஆ ஆ ஆ ஆ ம் ம் அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. லேலூயா, லேலூயா. அவர்கள் ஒரு நாளும் தோய்ந்து போவதில்லை. கேட்கலையா? கேட்கலையா? அந்த லைன் ஏதாவது பார்த்துக்க, பிரிஞ்சு கிடக்க. லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யாக்கோபை மீட்டுக்கொண்டு இஸ்ரவேலை மீட்டுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளை மீட்டுக்கொண்டு அவனிலும் பலத்த சத்துருவின் கையிலிருந்து அவனை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். கொண்டு வரும் பொழுது கர்த்தர் அருளக்கூடிய கோதுமை, எண்ணெய், திராட்சரசம் இவைகள் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய் கொடுத்து நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல கர்த்தர் மாற்றுவார். இனி அவர்கள் தோய்ந்து போவதில்லை. இனி அவர்கள் கஷ்டப்படுவதில்லை. லேலூயா, லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்களேன், இனி நீங்க தோய்ந்து போக மாட்டீங்க, இனி கஷ்டப்பட மாட்டீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? லேலூயா. கர்த்தர் மீட்டு கொண்டு வந்த ஜனம், எகிப்திலிருந்து அழிவிலிருந்து கர்த்தர் தூக்கி கொண்டு வந்த ஜனம், அந்த ஜனத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் இனி நீங்க தோய்ந்து போக மாட்டீங்க, இனி நீங்க வளர்ந்துகிட்டே இருப்பீங்க. இப்படிதானே? லேலூயா. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிது, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று என்றிடுவோமே. மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, இனி நாங்கள் குறுகி போவதில்லை, நாங்கள் தோய்ந்து போவதில்லை. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், எங்களை பெருக பண்ணுவார். லேலூயா. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து, ஏசாயா 43:18 இருந்து, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்காத, பூர்வ மாமைகளை சிந்திக்காத,
கடந்த நாட்கள்ல கஷ்டம்தான், கடந்த நாட்கள் முழுவதும் வேதனைகள் தான், வியாதியின் வாழ்க்கை தான். அதை சிந்திக்காதே. இதோ ஒரு புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில செய்ய போகிறேன், அது இப்பொழுதே தோன்றும். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது இன்னைக்கே தோன்றும். இன்றைக்கு அந்த வாசல் உனக்காய் திறக்கும். அல்லேலூயா. என்னென்ன ஆசீர்வாதம்? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியில ஆறுகளையும் ஊற்றுவேன். என் ஜனத்தின் தாகத்திற்கு போதும். அல்லேலூயா. நான் தெரிந்து கொண்ட ஜனத்திற்கு, நான் மீட்டு கொண்ட ஜனத்திற்கு வனாந்தரத்துல தண்ணீரை உண்டாக்குவேன், அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்குவேன். கர்த்தர் சொல்ற, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். முந்தினவைகளை நினைக்காதீங்க, பழைய காரியங்களை நினைக்காதீங்க, நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சகலமும் புது சிருஷ்டியா இருக்கிறது. இன்றைக்கு நீங்க விசுவாசத்தோட போங்க. கர்த்தர் உங்களுக்கு இதுவரையிலும் காணாத, இதுவரையிலும் நடக்காத சில அதிசயமான வாசல்களை கர்த்தர் உங்களுக்கு திறக்க போகிறார். லேலூயா. இப்பனிலிருந்து இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய் என்று சொன்னீரே. என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம் இருக்கிறது, இவ்வளவு தடைகள் இருக்கிறது. என்ன ஆண்டவரே? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் அந்த தடைகளை உடைத்து லேலூயா வாசல்களை திறந்தருளுவார். உனக்கான வாசலை திறப்பார். உனக்கான நன்மைகளை கர்த்தர் செய்வார். உனக்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். லேலூயா. இன்னும் ஏசாயா 58 அந்த 12வது வசனத்தோட மட்டும் வாசித்து ஜெபம் பண்ணிரும். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திவாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். லேலூயா. இந்த இடத்துல வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? இங்கிருந்து புறப்படுகிறவர்கள் அநேக பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்டுவார்கள். இதுவரையிலும் கட்ட முடியாத அநேக பாழாய் கிடக்கிற இடங்கள், இதுவரையிலும் கட்டி எழுப்ப முடியாத கட்டிடங்கள் கர்த்தருக்காக நீங்கள் கட்டி எழுப்புவீர்கள். லேலூயா. நீங்க போகிற சில குடும்பங்கள்ல சில நபர்களை சந்திக்கும் பொழுது உங்களை பார்த்து சொல்லுவாங்க, வருஷ கணக்கா நானும் முயற்சி பண்றேன், என்னால எழும்ப முடியல, என்னால ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியல, ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலன்னு சொல்லுவாங்க. வருட கணக்காய் பாழாய் கிடக்கிற குடும்பங்களை கர்த்தர் உங்கள் மூலமாய் கட்டி எழுப்ப போகிறார். நீங்கள் அஜாக்கிரதையா இருக்காதிருங்கள். லேலூயா, லேலூயா. உங்களை கொண்டு கர்த்தர் சில காரியங்களை செய்ய போகிறார். அவர் சொல்றார் பாருங்க, நீ திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்று பெயர் பெறுவாய். அநேக பாழாய் கடந்து திறப்புல கடந்து வேஸ்டா போயிட்டு இருக்கிறதெல்லாம் நீ அடைக்கிறவன் என்று பெயர் பெறுவாய். லேலூயா. கர்த்தருடைய கோட்டைக்குள்ள, கர்த்தருடைய அந்த காம்பவுண்டுக்குள்ள ஜனங்களை கொண்டு வருவாய். நீ பாதைகளை திருத்துவாய். அநேக கெட்டு போய் கிடக்கிற, வீணாய் போய் கிடக்கிற பாதைகளை எல்லாம் திருத்துவாய். லேலூயா. அது ஒரு பெரிய மெசேஜ். இந்த கர்த்தர் சித்தமானால் வருகிற நாட்கள்ல உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்ற காரியம், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அப்படி நீ ஆசீர்வதிக்கப்படும் பொழுது உன்னிடத்திலிருந்து புறப்படுகிறவர்கள் அநேக பாழாய் கிடக்கிற ஸ்தலத்தை கட்டுவார்கள். அப்படியே நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்படியே ஒரு விடுதலையின் நேரம் இது, ஒரு அற்புதத்தின் நேரம் இது. ஹல்லேலூயா.
கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நல்ல வழியில உன்னை நடத்தி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி அவருக்கு வேண்டிய நன்மைகளை தந்து ஆசீர்வாதங்களை தந்து அவர்களை கைவிடாதிருக்கிற கர்த்தர். ஆண்டவரே, என்னால் என்னப்பா முடியும், என்னால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு, என்னால ஒன்னும் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு குருடனை போல நீங்கள் வந்துட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு, நான் உங்களை நடத்துவேன், நான் உங்களை கரம் பிடித்து நடத்துவேன். நீ பயப்படாதே, நீ விழுந்து போவதில்லை, நீ இடறி போவதில்லை. என்னுடைய கரம் உன்மேல் அமர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உன்னை நடத்தி, நீ அறியாத பாதைகளை, நீ தெரியாத பாதைகளை நீ கவலைப்படாதே, நான் அதுல உன்னை நடத்தி உன்னை கைவிட மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார், வறட்சியான காலங்களின் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. நீ பயப்படாதே, ஒன்றுமில்லை என்று நீ கவலைப்படாதே. காகங்களை போஷிக்க கர்த்தரால் கூடுமானால் அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனிதனை போஷிப்பது எத்தனை பெரிய காரியம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அப்படி அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாளில சொல்லுகிறார், நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்காய் நாம் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பயப்படாதே நீ மனமே, உன்னை காத்திடுவேன் நான் தினமே. பயப்படாதே நீ மனமே, உன்னை காத்திடுவேன் நான் தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் ஆமென் ஆமென். தேடிடுவாய், அத்தி மரம் போல் செழித்திடுவாய், அத்தி மரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உன்னை கனி கொடுப்பாய், நான் ஆசையாய். ஆமென் 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 ஆமென். உன்னை விட்டு விலகுவதில்லை, நன்மை இயேசுவே. உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விடுதலையின் வல்லமை, விடுதலையின் வல்லமை, ஒரு விடுதலையின் வல்லமை, ஓ அற்புதத்தின் வல்லமை, ஒரு அதிசயத்தின் வல்லமை இப்பொழுது இறங்குவதாக, இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடுவீராக.
ஆமென் ஆமென். ஓ, கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும், பலவீனங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பலன் உண்டாகட்டும் ஐயா. ஒரு புதிய பலன் இறங்கட்டும் ஆண்டவரே. நடக்க முடியாதவர்கள் எழுந்து நடப்பார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஹalleluya, ஹalleluya. அற்புதங்களை செய்கிறவர், ஆமென். அதிசயமாய் உன்னை நடத்துகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹalleluya, ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குகிறவர். ஹalleluya. உன் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறவர், உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். ஹalleluya. இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறார். நீ மகிழ்ச்சியோடு புறப்பட்டு போவாய். நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நம்மெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. சாயங்காலம் நடக்கிறதான ஊழியங்களுக்காக திருடைய முதல் ஊழியம், பேராவூர் ஊழியம், கர்த்தர் ஊழியங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் கிருபையாய் பாதுகாத்து நடக்கிற எல்லா ஊழியங்களையும், விசேஷமாக வருகிற சனிக்கிழமை நடக்கிறதான அந்த கிராம ஊழியம், சுவிசேஷ ஊழியம், கர்த்தரை ஆசீர்வாதமாக்கி தந்து அடுத்த வாரத்தில் மகிழ்ச்சியோடு வந்து கர்த்தரை ஆராதிக்க கிருபை செய்வதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்ததற்காய் ஸ்தோத்திரம். நல்ல சங்கீதங்களை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தைகளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். சிறுவர் ஊழியத்தை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். முழுமையா எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வீட்டுக்கு போறவரோடும் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே. எந்த இக்கட்டுகள் தடைகள் அணுகாத மகிழ்ச்சியோடு ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்து அடுத்த வாரத்துல மகிழ்ச்சியோடு வந்து கர்த்தரை ஆராதிக்க கிருபை செய். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படணும். கர்த்தர் அப்படியே செய்யும். கர்த்தர் கூட இருங்க. துதி கன்னம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். லேலூயா, லேலூயா, லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் இன்றும் என் கர்த்தருடைய வருகையோடு நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யூத்து இது உண்டு, வாலிபர் பிள்ளைங்கள் எல்லாம் போயிடாதீங்க, ஒருத்தரும் போயிடக்கூடாது.